கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சின்ன வயசுலேருந்தே பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க நெருப்பு கிட்டே போகக்கூடாதுன்னு. அதனால் நெருப்புனாலே நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பயம் இருக்கும். ஆனால் சின்ன வயசுலேருந்தே நெருப்புக்கிட்ட விளையாடணும், நெருப்புலேருந்து மற்றவங்களை பாதுகாக்கணும்னு யார் வித்தியாசமான எண்ணம் கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே தைரியமான இளைஞர்கள், மற்றவங்களுக்காக தன்னுடைய உயிரையே பணிய வைக்கக்கூடிய இளைஞர்கள்னு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். நெருப்புடா விக்ரம் பிரபு நெருப்போட நெருங்கி நடிச்சிருக்க திரைப்படம். இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு எல்லாருமே பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தை தூண்டிருக்கு. இந்த படத்துடைய டீம் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இருக்காங்க. படத்தை பற்றி நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். விக்ரம் பிரபு சாருக்கு வந்து ஸ்பெஷலாக வாழ்த்துக்கள். ஏன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ நெருப்படா படம் மூலமாக நீங்கள் வந்து ப்ரொடியூசராக அறிமுகமாயிருக்கீங்க. உங்களுடைய ஃபேமிலி வந்து அரௌண்ட் ஒரு 100 இயர்ஸாக தமிழ் சினிமாவில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அண்டு நீங்கள் வந்து ப்ரொடியூசர் ஆகி தமிழ் சினிமாவுக்கு ஒரு தைரியத்தை திரும்ப கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்கள் தாத்தா, அப்பா, பெரியப்பா, அண்ணா எல்லாருமே வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் தயாரிப்பாளராக ஆனது மட்டும் இல்லாமல் டைமண்ட் பாபு சார் வந்து இணை தயாரிப்பாளராக ஆக்கியிருக்கீங்க. இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து தயாரிப்பாளர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் எப்போ முன்னாடியிலேருந்தே இருக்கா இல்லை நடுவில் இருந்து ஏதாவது? ப்ரொடக்ஷன் ஒரு புது விஷயந்தான். ஒரு நடிப்புங்கிறது வந்து தனியால் சில விஷயங்கள் முடிச்சுட்டு போயிடலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஸ்கூல் நடத்துகிற மாதிரி. ஏன்னா எல்லோரும் என்ன செய்கிறாங்க, எல்லாம் ஒரே வேலைக்காக தான் செஞ்சிட்ருக்காங்களா, ஒரு நல்ல படமாக எடுத்துகிட்டு வரணுங்கிற வந்து ஒரு நெருப்பு இருக்குது அவங்களுக்குள்ளங்கிற ஒரு விஷயம் நம்ம ஒரு ப்ரொடியூசராக வந்து தேடுறோம், பார்க்குறோம். அண்ட் அது ஒரு புதுமையான ஒரு வேலையாக இருந்துச்சு, பெரிய பொறுப்பும் கூட. அஃப்கோர்ஸ் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஏற்கனவே எங்ககிட்ட இருக்குது. பட் அதையும் தாண்டி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரொடக்ஷனாக நம்ம வரணும், உன்னை ட்ரை பண்ணணும் அப்படின்னு தான் ஃபஸ்ட் ஆர்டிஸ்ட் எடுத்தது. அண்ட் வெரி ஹாப்பி. ஏன்னா ஒரு யங் நல்ல குட் பாசிட்டிவ் டீம் கிடச்சிச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ வெரி ஹாப்பி அபவுட் இட். சூப்பர். அண்டு டைரக்டர் சார், நெருப்புடா அப்படின்னாலே வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக இருக்குது, எந்துவாக இருக்குது டைட்டிலே. இப்போ நெருப்பு அப்படின்னாலே தைரியத்துக்கு அடையாளமாக சொல்லலாம், விழிப்புணர்வுக்கு அடையாளமாக சொல்லலாம், வீரத்துக்கு அடையாளமாக சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய நெருப்புடா எந்த மாதிரியான கதை அண்ட் எந்த மாதிரியான அடையாளங்களை சுமந்து வந்திருக்கு? இது வந்து ஹவுசிங் போர்டில் இருக்கிற ஒரு 5 நார்மலான ஒரு அஞ்சு பேரோட ஒரு கதை மாதிரி தான் நாங்கள் இது பண்ணோம். அது இந்த ஃபயர் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு 5 பசங்க. அதாவது இவங்க தான் ரியல் ஹீரோஸ்ன்னு நினச்ச ஒரு 5 பசங்களோட ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி தான் அதை பண்ணியிருக்கோம். முதல் படமே வந்து நெருப்போட விளையாடி இருக்கீங்களே, என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ வந்து போலீஸ்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஏன் ஃபயர்மேனை பற்றி நிறைய வரல, அதாவது பார்ட் ஆஃப் ஸ்டோரியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து ஒரு 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 அவங்களோட வேல்யூஸை சொல்லணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. எல்லோரும் நெருப்புக்கு பயந்தெல்லாம் வெளில வரும்போது இவங்க மட்டும் உள்ளே போய் அவங்களெல்லாம் காப்பாற்றிட்டு வெளில வர அந்த வீரம்லாம் அதெல்லாம் கேள்விப்பட்டவுடனே நான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதை கரெக்டான ஒரு இடத்துல சொல்லணும், கரெக்டான ஒரு விஷயமா சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். அது இந்த நெருப்புடா மூலயமா அது இதாயிருக்கு. கதாநாயகிகள் அப்படின்னும் பொழுது நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயினுடைய அவங்களுடைய குணத்தை, அன்பை, அறிவை, அழகை எளிமையாக வர்ணித்து பாடி நடிக்கக்கூடிய மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஹீரோ யார் அப்படின்னா விக்ரம் பிரபு சாரை தான் சொல்லுவோம். ஏன்னா அவருடைய ஒவ்வொரு படத்துலையுமே ஒரு சாங் வந்து சூப்பராக அமைஞ்சிரும், ஹீரோயினை வந்து ரசித்து பாடுற மாதிரி. அம்மாடி உன் அழகு செம்மதூள் அந்த பாட்டு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து உங்களுக்காக 2 சாங் இருக்குல்ல. என்னன்னா இந்த அளவுக்கு உங்களை வந்து இவர் வர்ணித்து பாடுறாருன்னா இந்த கதையில் நீங்கள் யார், என்னவா வரீங்க, இவ்வளவு வர்ணிக்கிறதுக்கு வந்து என்ன காரணம்? Well, in the படத்துல வந்து I play Vikram's love interest in the movie, and it's a very lovely character, very traditional, grounded, outspoken, lovable girl next door ன்னு சொல்லலாம். And all credits to Sean for the amazing music. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க படத்தில் வந்து நெருப்புடானா டைட்டில் இருந்தால் படம் ஃபுல்லாக நெருப்பாக இருக்காது. தெர் இஸ் அ லாட் டு டூ வித் ஃபேமிலி இமோஷன்ஸ் இருக்கலாம், ஒரு லவ் ஸ்டோரி இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் பற்றி இருக்கலாம், அப்பா அண்ட் சன் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். ஸோ ஐ திங்க் ஐ எம் லைக் த பைண்டிங் ஃபேக்டர் இன் த ஃபேமிலிஸ்ன்னு சொல்லலாம். அண்டு ஷான் ரால்டன் தொடர்ந்து பல படங்களை வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, பிஸியஸ்ட் மியூசிக் டைரக்டராக இருக்கீங்க. உங்களுக்கு இது வரைக்கும் அமைஞ்ச படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு ஜானர்ஸ் இல்லையா? ஜோக்கராக இருக்கட்டும், முண்டாசுப்பட்டியாக இருக்கட்டும், VIP 2 அண்ட் பவர் பாண்டி நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. அந்த மாதிரி இந்த படமும் உங்களுக்கு டெஃபினெட்லி ஒரு வித்தியாசமான ஜானரில் தான், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான படம். ஏன்னா எனக்கு ஐ திங்க் ஐ எம் லக்கி இன் தட் ரெஸ்பெக்ட் நினைக்கிறேன். ஏன்னா யூஸ்வலாக வந்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஒரு 2-3 படம் பண்ணிட்டா
அதுக்கப்புறம் வித்தியாசமான படங்கள் அமையவே அமையாது. எனக்கு நிறைய நல்ல படங்கள் அமைஞ்சது வந்து நான் லக்கு தான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சோஷியல் ட்விஸ்ட் இருக்கிற படங்கள் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி கதைகள் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் டைரக்டருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் விக்ரம் பிரபு சாரோட பர்ஃபார்மன்ஸ் வாஸ் ஒன் திங் தட் ரியலி அட்ராக்டட் மீ டு திஸ் ஃபிலிம். நான் அவரோட படங்கள் முன்னாடி பார்த்துருக்கேன், பட் இந்த படத்தில் ஐ திங்க் ஹி ஹஸ் அவுட்டன் ஆல் ஆஃப் ஹிஸ் ஃபிலிம்ஸ். இப்போ நான் வந்து கதையாக ஒன்று திங்க் பண்ணி அதை எல்லாமே எடுத்து இந்த லெவலுக்கு வச்சேன்னா ஷான் ரோல்டன் அதை தூக்கி இப்படி வச்சுட்டாரு. அதை நான் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். ரொம்ப எனக்கு நிறைய இடம் பார்க்கும்போது அந்த அந்த ரீரெக்கார்டிங்கோட பார்க்கும்போது எனக்கு நிறைய இடத்துல நான் கண்ணே கலங்கினேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் என் மனசில் என்ன நினச்சனோ அதை வந்து இன்னொரு ஆஸ்பெக்டில் அதை நல்ல கரெக்டான ஒரு விதத்தில் கொடுத்ததுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்லணும் எப்பயுமே. ஆக்சுவலி பச்சை கிளி பார்த்துருக்கோம், வெள்ளை கிளியும் இருக்குது, மஞ்சள் கிளி கேள்விப்பட்டிருக்கோம், பஞ்சவர்ண கிளி இருக்குது. வாட் இஸ் தட் ஆலங்கிளி? யார் உட்காந்துருக்கிற ஏதாவது ஒரு கெஸ் பண்ண, பட் அதுவா இருக்குமோ அப்படின்ட்டு. உண்மையிலேயே ஆலமரத்தில் உட்காரக்கிலே ஆலங்கிலின்னு சொல்லுவாங்களா? ஓகே, யார் சார் அந்த பாடல் எழுதுனா? யுகபாரதி சார் அப்படின்னு. ஆக்சுவலாக எனக்கு அவர் நிறைய நல்லது பண்ணியிருக்கார். ஏன்னா நான் ஜோக்கர் படம் பண்ணும்போது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் அந்த ஆல்பம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறது காரணமாக இருந்தது யுகபாரதி சாரோட வரிகள். ஸோ ஆக்சுவலாக வந்து யுகபாரதி சார் வந்து ஆர்டி ராஜசேகர் சார் தான் அவர்கிட்ட போகலாம் இந்த பாட்டுக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ அவருக்கும் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அதாவது ரொம்ப ஒரு நம்ம தமிழ் வந்து ஆக்சுவலாக அது ரொம்ப மியூசிக்கலான ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது தமிழுக்கு. தமிழுக்கு நிறைய பரிமாணங்கள் இருக்குது. இது ரொம்ப இனிமையான வார்த்தைகளாக இருக்கும் இந்த பாடல் ஃபுல்லாகவே. ஸோ வந்து டியூனையும் தாண்டி ஆக்சுவலாக வார்த்தையிலே ஒரு சின்ன மியூசிக் இருந்தது. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது பாட்டுக்கு. ஃபயர் சர்வீஸில் வந்து ஒர்க் பண்ணுறவங்கள வந்து லைக் டாக்டருக்கு இணையாக ஆக்சுவலி சொல்லலாம். அவங்க எப்படி ஒரு உயிரை காப்பாற்றுறாங்களோ இவங்களும் அந்த மாதிரி தான். இப்போ வந்து ஃபயர் நடக்குதுன்னா அந்த பிளேஸ்க்கு போயிட்டு ரெஸ்கியூ பண்ணுறது மட்டும் இல்லாமல், இப்போது ஆழ்துளை கிணறு போடும் பொழுது ஒரு 3 வயசு குழந்தை அது இறங்கிட்டாங்க உள்ள அப்படின்னா அவங்கள போய் காப்பாற்றுறதுக்கும் ஃபயர் சர்வீஸ் தான் போகுது. இது மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்கீங்களா? சென்னை வாசிங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா நிறையவே தண்ணியில் நிறைய கண்டம் இருந்துச்சு லாஸ்ட் 2 வருஷத்தில். அவங்க தான் ஃபோர் ஃப்ரண்ட்டில் வந்து நின்னது வந்து ஃபயர் சர்வீஸ் தான். ஒரு மரம் விழுந்துச்சுன்னா அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாங்கள் சாங்கில் லிரிக்ஸ்லாம் சொல்லியிருக்கோம். பட் ஃபயருங்கிறது வந்து அது ஒரு மெயின் எலிமெண்ட் படத்தில். ஸோ அதை காமிச்சிருக்கோம். பட் மித்தபடி என்ன மாதிரி ஒரு 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 ஹியூமன் இந்த வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிறது வந்து தான் வந்து பேஸ். ஒரு 5 பேர் ஒரு ஃபயர்மேன் ஆகணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அவங்களோட ஒரு செல்ஃப்லெஸ்னஸ் அப்படின்னா தன்னோட இதை முதல்ல யோசிக்காமல் மித்தவங்களோட உயிருக்கு முக்கியத்துவம் கொடுத்து போகிறாங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது இந்த 5 பேரோட குவாலிட்டிஸில் இருக்கும். அதை தான் நாங்கள் காமிச்சிருக்கோம். ஒவ்வொரு ஹீரோயின்ஸ்க்கும் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம பர்ஃபார்மன்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணுற மாதிரி படத்தில் ஒரு சீன் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி இந்த படங்கள் அமைஞ்சிருக்கா? நிறைய சீன்ஸ் இருக்குது. ஒரே ஒரு சீன் எல்லாமே நிறைய சீன்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் கிரெடிட் டு அசோக் சார். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் நடித்த படங்கள் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா என் லுக் வைஸ் இருக்கலாம், என் ஆட்டிடியூட் வைஸ் இருக்கலாம், என் பிஹேவியர் வைஸ் இருக்கலாம். டோட்டலி ஃப்ரம் த ஸ்க்ராச் நிக்கிக்கு யாரும் இப்படி பார்க்கவே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நம்ம படத்தில் இருக்கணும். ஃப்ரம் த வெரி ஸ்டார்ட் இதே பாயிண்ட் இருந்தது அசோக் சாருக்கு. பேசிக்லி நான் ஒரு சின்ன ஃபயர் ஸ்டண்ட் பண்ணியிருக்கேன். அவங்க மாதிரி இல்லாமல் படத்தில் ஒரு வெரி குட்டி சின்ன சீன்ஸ். தட் இஸ் லைக் தி ஓப்பனிங். இட் ஜஸ்ட் ஷோஸ் ஹவு strong and brave this girl actually is. Although she looks so simple and traditional, but within, she is so strong and, ஒரு இது கிளிம்ப்ஸ் இருக்கு அதில். நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயத்தை வந்து அடுத்த லெவலில் கொண்டு போய் ஆடியன்ஸ் கிட்ட ரீச் பண்ண வைக்கணும்னா கண்டிப்பாக வந்து அது ஒளிப்பதிவாளர் கிட்ட தான் இருக்குது. ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள். இந்த படத்துக்காக என்ன ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் அவர் பண்ணார்? ஆர்டி ராஜசேகர் சார். நாங்கள் அதான் ஃபஸ்ட்டு நாங்கள் கேமராமேனாக இது பண்ணுறப்ப எல்லாமே உட்காந்து டிசைட் பண்ணோம். சாரும் ரொம்ப ஏன்னா ஸ்கிரிப்டு வந்து ஒரு அரிமா நம்பியோட பேட்டர்ன் ஆஃப் ஸ்கிரிப்ட் தான். ஒரு மூவிங் ஸ்கிரிப்டை ஒரு நல்ல ஒரு ரொம்ப ஃபாஸ்ட் இதான ஒரு ஸ்கிரிப்டு. பட் அதை போய் அவர்கிட்ட போய் சொன்னோம். வந்து நல்லா கரெக்டாக இது பண்ணிட்டாரு. 2வது நாளே சொல்லிட்டார், இது ஒரு ஃபார் த பீப்புள் ஆஃப் அந்த மூடு தானே அந்த படத்தில் மெயின்டைன் பண்ண போகிறேன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை விட சூப்பராக இந்த அவுட்புட் வந்திருக்கு. அவரோட ஒர்க் ஆகட்டும். என்னென்னா அந்த ஹவுசிங் போர்டை வந்து ஒரு கலர்ஃபுல் ஹவுசிங் போர்டாக காட்டணுன்றதில் மட்டும் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். ஏன்னா இதுவரையும் தமிழ் சினிமாவில் ஒரு ஹவுசிங் போர்டு இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு கேட்க வைக்கணும்னு நாங்கள் முயற்சி பண்ணோம்.
அதான் அவர்கிட்ட சொல்கிறப்ப அவருக்கும் அது கரெக்டாக அவர் மைண்டு அந்த மாதிரி தான். ஏன்னா 30 படம் பண்ணியிருக்காரு, 32 படங்கிட்ட பண்ணியிருக்காரு. அது வரையும் அவர் வந்து இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணதில்லை, இந்த மாதிரி ஜானர் ஆஃப் ஸ்கிரிப்ட் பண்ணதே கிடையாது. அது இதில் வந்து பண்ணுறப்ப என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு அழகை மட்டுமே நாங்கள் எல்லாமே மெயின்டைன் பண்ணோம். ஹீரோ, ஹீரோயின், வில்லன் எல்லாமே இந்த படத்தில் அழகாக இருக்கணுன்றது தான் எங்கள் 2 பேரோட மெயின் மோட்டிவேஷனாக இருந்தது. அது எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நான் வாசு சார், பி வாசு சார் வந்து கதை சொல்ல போது அது நம்ம அப்படியே விஷுவலாக நிறைய விஷயங்கள் தெரியும். ஏன்னா அதை அவரோட எக்ஸ்பிரஷன்லேயே சொல்லுவார். ஸோ நம்மளுக்கும் ஈஸியாக தெரியும். அது பார்த்ததுக்கப்புறம் இவர் கதை சொல்லப்போது இவர்கிட்ட நான் இப்போ இவங்க சொன்ன மாதிரி தான் எல்லாமே சில விஷயங்கள் நடிச்சு காமிப்பார், எல்லாம் செய்வார். ஸோ எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் இவர்கிட்ட எதாவது கேட்குறது. ஏன்னா எது கேட்டாலும் இதை விழுகிற மாதிரி எதாச்சும் விழுந்து காமிப்பார். ஸோ இது டக்குன்னு இது ஆயிரப்போது அடிபட்டுற போதுன்னு பயப்படுவேன். பட் அந்த எந்து இருந்தது தான் லைக். ஏன்னா நம்மளோட மைண்டில் இருக்கிறது நம்ம மைண்ட் உள்ளாரே இருந்துக்கிறதா. அதை நம்ம எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம் மற்றவங்களை. இப்போது ஒரு நடிகரை வந்து நடிக்க வைக்கணும்னா அதை வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியுமோ அது ஈஸியான வேலையாகும். ஸோ எங்களுக்கு மட்டும் இல்லை, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு கூட சில நேரத்தில் போய் நடிச்சு காமிச்சிட்டு வருவார். நாங்கள் இதுதான் நடக்குதுங்க, கொஞ்சம் இதெல்லாம் செய்யுங்க கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு போவார். அண்ட் அதான் நான் இந்த நெருப்படா டீமில் எல்லாமே கொஞ்சம் நெருப்பாக வேலை செஞ்சதால் தான் எல்லாம் நல்லா நடந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். சில மியூசிக் டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் நியூ சவுண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி வந்து அவங்க யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும், ரியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்துக்காக நீங்கள் ஏதாவது எஃபர்ட் எடுத்தீங்க? ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வந்து நான் வந்து ஆக்சுவலாக நானே நிறைய லைவ் மியூசிக் தான் நானே பண்ணுவேன் யூஸ்வலாக. பட் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் மியூசிக் வந்து தேவைப்பட்டது. பிகாஸ் திஸ் அ வெரி பவர்ஃபுல் ஃபிலிம் அண்ட் வெரி ரேசி ஃபிலிம் அப்படிங்கிறதுனால. பட் பாட்டுக்கு ஃபுல்லாகவே எல்லாமே ஆஸ் யூஷுவல் லைவாக தான் பண்ணியிருக்கோம் எல்லாமே. ஸோ அதில் யாரெல்லாம் பாடியிருக்காங்க? யுகபாரதி சார் பேர் சொன்னீங்க, மற்ற யாரெல்லாம் வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க? ஆக்சுவலாக நான் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ரோகேஷ் அப்படிங்கிறவரை பற்றி சொல்லணும். கருக்கு கல்லாங்கோல் ஆக்சுவலாக யுகபாரதி சார் எழுதினது தவிர ஒரு 3 பாடல்கள் அவர் தான் எழுதியிருக்காரு. கருக்கு கல்லாங்கோலுங்கிற பாடல், அந்த மாதிரி பொண்ணு, அப்புறம் இருடா பொருடான்னு ஒரு பாட்டு வருது, அது படத்தில் ஆக்சுவலி இல்லை. ஸோ அந்த 3 பாடல்களும் ரொம்ப அழகாக எழுதி கொடுத்தாரு. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு சென்னை ஆடியன்ஸோட பல்ஸ் தெரியும் அவருக்கு. அண்ட் அந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறது, இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி பொண்ணு நான் பார்த்தது இல்லடா முன்ன, அவளை பார்த்த பின்ன நான் மூடலடா கண்ணை. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப போல்டான ஒரு லிரிசிஸ்டால் தான் எழுத முடியும். எல்லாருமே ரொம்ப ஓகே நல்லா இருந்தால் போகிறேன், யாரும் திட்டிடக்கூடாதுன்னு பயந்து எழுதுவாங்க. பட் ரோகேஷ் கிட்ட அந்த ஒரு டேரிங்கான யூஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ரொம்ப நல்லா எழுதி கொடுத்தாரு. அண்டு பாடினவங்களை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். அனிருத் வந்து ஒரு பாட்டு பாடி கொடுத்துருக்காரு, அந்த கருக்கு கல்லாங்குலங்கிற பாட்டு அவர் தான் பாடினார். ரொம்ப அனிருத் இஸ் ஆல்வேஸ் ஃபன் டு ஒர்க் வித், எனக்கு ரொம்ப நல்ல நண்பரும் கூட. ஸோ ஆலங்கிளியே அப்படிங்கிற பாட்டு நான் பாடியிருக்கேன். அண்ட் வந்து எங்கே போனேன் அப்படிங்கிற ஒரு பாட்டு, அது வந்து நானே எழுதி நானே பாடியிருக்கேன். நெருப்புல இருந்து மக்களை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் வில்லன் மாதிரியான குணம் உள்ளவங்க கிட்ட இருந்தும் உங்கள் டீமை வந்து பாதுகாக்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து நெருப்பை எதிர்க்கிற மாதிரி வில்லனை எந்த சூழலில் எதிர்க்கிறீங்க, என்ன காரணத்துக்காக அவங்க எதிர்க்கிறீங்க? இல்லை அது என்னோட டீமை பற்றி சொல்கிறேன். இந்த டீமில் வந்து வருண், ஏற்கனவே போகன் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் கூட ராஜ் அண்ட் வின்சென்ட் அண்ட் இன்னொரு புது பையன் தினேஷ். இவங்க எல்லாமே வந்து அந்த கேரக்டரில் ரொம்ப அழகாக வந்து உட்காந்தாங்க. ஏன்னா நாங்கள் பார்த்து சூஸ் பண்ணோம். எனக்கு கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏன்னா அவங்களோட லைஃப்பும் இப்போ 5 பேரோட லைஃப் பற்றி தான் அந்த கதையை. ஸோ அப்படி இருக்க போது ஒவ்வொருத்தரும் அந்த 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 கதையை நம்ம 2 hours 8 minutesக்குள்ளார படத்தை சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு கேரக்டர் உள்ளார போகும்போது ரொம்ப டைம் எடுத்துடக்கூடாது, அவங்க பார்க்க போதே இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படிங்கிறதுல ரொம்ப அழகாக வந்து உட்காந்தாங்க. அண்ட் தேவ் ஆல் டன் தேர் ஹார்ட் ஒர்க். நெருப்பில் நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டனோ அவங்களும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ மை தேங்க்ஸ் டு தெம் நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஹீரோ கூட இருக்கிற 4 பேரை செலக்ட் பண்ணது வந்து ஒன்று மட்டும் என் மைண்டில் இருந்தது. ஹீரோ இப்படி இருக்கணும், இருக்கிற பசங்க எல்லாமே இந்த லெவல் ஆஃப் இருக்கணும். அதாவது இந்த லெவலில் அந்த ஹைட்டு முதற்கொண்டு மைண்டில் கால்குலேட் பண்ணி வச்சோம். இதில் வந்து ஒவ்வொருவரோட கேரக்டரைசேஷன் சொல்லிட்டு போகிறதுக்கு இந்த படத்தில் அந்த மாதிரி விஷயங்களில் வேறு மாதிரி ஒரு விஷயம் உள்ளே போயிட்டுருக்கோம். அதனால் ஒவ்வொரு கேரக்டரை பார்த்தா அது கன்வே ஆகணுன்றதுலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். அதேமாதிரி வில்லன் வந்து ஒரு பவர்ஃபுல் வில்லன். அவர் இதுவரையும் நடிச்சிருக்கார் நிறைய விஷயங்கள். அதுலேருந்து நாங்கள் இதை வேறையான ஒரு விஷயம் அவரை பண்ண வச்சுருக்கோம். அதை வந்து ரொம்ப ஆக்ரோஷமாகவும் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறது திலீப் சுப்ராயன் மாஸ்டரோட. இந்த படத்தில் அவர் ஒரு ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல்
அவங்களோட அப்பா சூப்பர் சுப்ராயன் மாஸ்டர். அவர் சார் வந்து எங்கள் அப்பாவோட தாத்தாவோடலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன்ஸோட இதில் ஒர்க் பண்ணேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மேஜர் ஃபயர் சீக்வன்சஸ்லாம் வந்து சூப்பர் மாஸ்டர் பண்ணார். சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு, அதுதான் ஃபஸ்ட்டு சொன்னது. இது இப்போ இங்கே வந்து நாங்கள் வந்து 95% ரியல் ஃபயர் தான் யூஸ் பண்ணோம். நாங்கள் எப்போல்லாம் இந்த ஃபயர் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணோமோ அப்போது உண்மையாக 5 ஃபயர் ஃபைட்டர்ஸ் எப்போவுமே அங்கே இருப்பாங்க. அண்ட் வி ஹேட் அ ஃபயர் என்ஜின் ஓவர் தேர், சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே வச்சு தான் செஞ்சோம். டிகே கல்ராணி, நீங்கள் சொல்லுங்கள், ஆஸ் அ ப்ரொடியூசராக விக்ரம் பிரபு பற்றி சில வார்த்தைகள். ஏன்னா நிறைய ஹீரோயின்ஸு, நிறைய டேரக்டர்ஸும் சரி, ஹீரோஸும் சரி, விக்ரம் பிரபு பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஆஸ் அ ஆக்டராக, ஆஸ் அ பர்சனாக நீங்கள் வந்து சொல்லுங்கள், ப்ரொடியூசராக. See, for me, நான் அந்த ப்ரொடியூசர் சைடு நிறையா எனக்கு பார்க்க கிடைக்கல. பிகாஸ் ஆன் த ஸ்பாட் யூ வில் ஒன்லி see him as an actor, following instructions of his director and his cameraman. ஸோ அந்த ப்ரொடியூசரோட ஹோம்ஒர்க் ஒரு சொல்கிறாங்கல்ல, அவங்க வீட்டிலே பண்ணிட்டு வந்துடுறாங்க. as soon as he's in the spot, you will see him only as an actor. அந்த ப்ரொடியூசர் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அது பண்ணும், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஒன்றும் இல்லை. he'll give total freedom to his entire team as a producer. And I kind of got to see him only as an actor ன்னு சொல்லலாம். ஸோ டேரக்டர் வந்து என்ன சொன்னாலும் ஒரு ஆக்டராக, ஒரு ஹீரோவாக நீங்கள் பண்ண வேண்டியதை கரெக்டாக பண்ணிடுவீங்க. பட் அங்கே நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்பொழுது அவருடைய டைரக்ஷன்லாம் பார்த்துட்டு லைக் ஓகே இப்போ பயங்கரமாக பின்னி எடுக்கிறாரு அப்படின்ட்டு சில இடங்களில் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியிருக்கலாம், சில இடங்களில் இன்னும் கொஞ்சம் பண்ணுங்கன்ற மாதிரி மேபி ஃபீல் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அவர் மேலே வந்ததா? அதை நான் தான் சொல்லணும். கொஸ்டின் மாற்றி கேட்குறீங்க. ஏன்னா பிகாஸ் அதான் சொன்னேன், நான் என்ன நினச்சனோ, என்ன கதையாக வாயில் சொன்னோன்னா அதை எனக்கு இன்ச்சு பை இன்ச்சு எடுக்கணுன்றதில் மட்டும் ஸ்ட்ராங்காக நினச்சி தான் உள்ளே இறங்கினேன். அது எனக்கு வர்றதுக்கு காரணம் விக்ரம் சார் ஆகட்டும், ஆர்டி சார் ஆகட்டும், 2 பேரும் ஒரே இதில் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் நிறைய வந்து பயங்கரமாக சார் அப்படி இப்படின்னும் போது அந்த லெவலில் கொஞ்சம் கரெக்டாக சில இடத்துல வந்து கம்மி பண்ணுவாங்க. இல்லை அசோக் இது இவ்வளோ வேணாம், இது ரொம்ப இதாகிடும்னும் போது நான் ஓகே அப்படின்ட்டு நானே கொஞ்சம் டவுன் பண்ணிப்பேன். ஏன்னா நான் இப்போ படம் இப்போ பார்க்கும் போது எல்லாருமே நல்லா சூப்பராக இருக்குது, இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, இப்போ பிரபு சாராகட்டும் பார்த்துட்டு சூப்பர்னா அது நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அது பாதி வந்து விக்ரம் சாருக்கும் ஆர்டி சாருக்கும் தான் போய் சேரணும். ஏன்னா நான் ஹெவி அந்த எனர்ஜி லெவலில் நான் வந்து ஒரு விஷயத்தை நான் இன்னும் அப்படியே நான் சொல்லியிருந்தேன்னா, சில இடங்களில் சொல்கிறேன், அப்படியே சொல்லியிருந்தா எப்படி ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ நானாக பார்க்கும்போது, அந்த படமாக பார்க்கும்போது, நான் உட்காந்து பார்க்கும்போது என்னவோ அது கரெக்டாக இருக்குது. எங்கேயுமே நான் தப்பு பண்ணல, இங்கே அதிகமாகிடுச்சு, இது ஒவ்வொரு டேரக்டர் இயக்குனருக்கும் அது இருக்கும், இங்கே அதிகமாகிடுச்சு, இங்கே தப்பாகிடுச்சு, இங்கே கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம், அது எனக்கு தோணவே இல்லை. பிகாஸ் அது எல்லாமே எனக்கு கரெக்டாக அமைஞ்சிச்சு. இந்த டீம் எப்பயுமே ஒரு சூப்பர் டீம் தான் சொல்லுவேன். ப்ராப்பர் டீம் எஃபர்ட் எல்லாருமே. நாங்கள் இப்போ இவங்க சொன்னது வந்து நாங்கள் ப்ரொடியூசராக பார்க்கலாம்னா, ஏன்னா நாங்கள் பேசி வச்சுருவோம் என்ன ஷூட் பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம், இதெல்லாம் எல்லாமே ஃபஸ்ட்டே பேசி வச்சிரு. ஏன்னா அங்கே வந்துட்டு ஒரு கான்ஃப்ளிக்டே வந்து ஒரு ஆக்டருக்கும் ஒரு ப்ரொடியூசருக்குங்கிற கான்ஃப்ளிக்ட் என்ன வேணாங்கிறதுக்காக எப்பவுமே அங்கே வந்துட்டு அப்படி ஏதாவது பேசினா பிரேக் போது கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் அது மட்டும் அதை பற்றி பேசுவேன், மற்றபடி பேசவே மாட்டேன். ஸோ பேசுகிறது கூட எங்கள் சித்தப்பா குமார் சார் இருக்கார், அவங்க சினி இன்னோவேஷன்ஸ். ஸோ அவங்ககிட்ட சொல்லிடுவேன், இது உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் பட்டுச்சுன்னா பண்ணுங்கள், பட் இது வந்து எந்த அளவுக்கு பண்ணணும், எந்த அளவுக்கு படத்தில் வரப்போகுதுன்னு உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பேசுவேன். ஸோ அவங்களெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களாம் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆர்டிஸ்ட்டில் வந்து ஹெல்ப் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தே ஆல்சோ டோல் மீ என்னென்ன விஷயங்கள் இருக்கும் என்ன. ஸோ ஒரு கொடுத்து வாங்குதல் தான் எங்களுக்குள்ளே வந்து அது கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஈஸியாக போச்சு. அண்ட் ஆர்ட் டைரக்டர் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க கண்டினியூவாக ஒரு அந்த ஷூட் முடிகிற வரைக்கும் 6 days 7 days வந்து அந்த செட் போட்டு பர்ன் ஆகிட்டே இருக்கணும், அதெல்லாம் ஆர்ட் டைரக்டர் பிரபாகர் சார் ஏற்கனவே சிவாஜி ப்ரொடக்ஷன் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட பேசும்போதே நாங்கள் ஒரு லாங் டிஸ்கஷன் வச்சுருந்தோம், என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம், எப்படி யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா எரியிற மெட்டீரியல் வந்து எதுவும் பறந்து போய் மேலே வேறு யாராவது மேலே அடிச்சிடக்கூடாது. அண்ட் எரியிற விஷயங்கள் வந்து பொல்யூஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதுவும் இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்து அங்கே என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது, எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும் ஒவ்வொரு ஏரியாவுக்குன்னு உட்காந்து எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து உட்காந்து அத்தனை விஷயங்கள் பேசிட்டு, அதுக்கப்புறம் ஸ்டண்ட் டிபார்ட்மெண்ட்டோட பேசி, கேமரா டிபார்ட்மெண்ட்டோட பேசி, அதுக்கப்புறம் தான் எல்லாமே தே கேம் டு அ கான்க்ரீட் இது. ஸோ எக்ஸிக்யூஷன் வாஸ் ஈஸி எப்படி தான். ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு டீமும் நெருப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க நெருப்படாக்கு, அது மட்டும் சொல்லுவேன். இன்னைக்கு நீங்கள் வந்து சொல்லுங்கள், இப்போது நெருப்படா படம் பார்க்க வரவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? நெருப்படாவுடைய யூனிக் செல்லிங் பாயிண்ட் அப்படின்னா என்ன சொல்வீங்க? அவுட் அண்ட் அவுட் ஃபேமிலி என்டர்டெய்னர்னு சொல்லலாம்.
ஒரு பேக்கேஜ்னு சொல்லலாம். வெறும் நெருப்பு இல்லாமல் எல்லாமே இருக்கும், எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும் கண்டிப்பாக படத்தில். ஸோ எஸ், இட்ஸ் perfect weekend getaway for all of you. So please do come and watch Nerpida in theaters and keep your love and support with us. இப்போ வந்து நம்ம ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் என்ன எதிர்பார்க்குறோம், யார்கிட்ட எதிர்பார்க்குறோம் அப்படின்றது அவருக்கே தெரியும். இந்த படத்துல இருந்து நான் ஒரு பாட்டு சும்மா ஹம் பண்றேன். எங்க போன என்ன ஆன வாழ்க்கையில பாதி பறி போச்சே, குத்துயிரா கொல உயிரா தவிக்க விட்டு போன நீ போன, காலம் தாண்டி நீயும் போக காலம் எல்லாம் நான் அழுக, சுவாசிக்கிற காத்தா நீ கரைஞ்ச, எங்க போன என்ன ஆன. ஸோ நெருப்புடா படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஷேர் பண்ணீங்க. அண்ட் படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு ஆடியன்ஸ் எல்லாருமே ஃபேமிலியோட போய் பார்த்துட்ருக்காங்க. இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் நம்ம எல்லாருமே சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல். Thank you. தேங்க்யூ.